வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு ஒரு சாதம் பண்ணிவிட்டு குழம்போ சாம்பாரோ இல்லை ரசம் தயிர் சாதமாக இருந்தால் கூட ஒரு சைட் டிஷ்ஷோ ஏதோ ஒரு வெஜிடபிள் செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது பொரியலோ வறுவலோ. இன்றைக்கி நான் கேபேஜ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் கோஸ் 2 வாட்டி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பெரிய வேலை கிடையாது. கோஸ் கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது. மற்றபடி செய்கிறது, குக் பண்ணுறது, தாளிக்கிறது, வதக்கிறதுலாம் ஒரு பெரிய வேலை இல்லை. கோஸ் கட் பண்ணுறது தான். இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில். ஏன்னா கோஸில் கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதை வதக்க அந்த ஸ்மெல் போகும். நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வெறும் கோஸை குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தேங்காய் துருவி போட்டு பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது சிம்பிளாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரோட்டீனும் கலக்கட்டுமேன்ட்டு பச்சைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் மூங் தால். இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கோஸ் நல்லா மூடிட்டு இதை ஒரு 3 minutes to 4 minutes வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 to 4 minutes போதும், வெந்துடும். உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நான் போடலை. சில சமயம் போடுவேன், சில சமயம் போட மாட்டேன். தண்ணி அந்த கோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோஸ் வெந்துருச்சு. ஒரு 4 minutes ஆயிருக்கும். பருப்பும் நல்லா உள்ளே வெந்திருக்கு. இதில் நான் உப்பு சேர்க்கல. இன்னும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது லைட்டாக அடியில். இதில் கொத்தமல்லியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினதும் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த உப்பு கோஸோட மிக்ஸ் ஆகும். அதுக்காக நான் இதை போட்டுட்டு மூடி எடுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் கோஸ் வெந்திருக்கு. கோஸும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கோஸ் பொரியல் ரெடி. இது ரைஸ் குழம்போடு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கோஸ் பொரியல் ரொம்ப மீந்துருச்சுன்னா நீங்கள் மோமோஸ் செஞ்சு அதில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா பானிபூரியில் போட்டு பானிபூரியாக சாப்பிட்லாம். ரொம்ப இஷ்டம் தான் அது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டைம். டேக் கேர்.